ஐந்தில் விளையாதது ஐம்பதில் விளையாதுன்னு கேள்விப்பட்டிருப்பீங்க. ஒரு குட்டி மரம் அது எனக்கு அப்படி ஆணி அடித்த மாதிரி சொல்லி தந்துச்சு. எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது. அதனால் உங்கள் கூட ஷேர் பண்ணலான்னு இந்த வீடியோவில் நான் அதை ஷேர் பண்ணுறேன். ஜூன் ஃபஸ்ட்டு வீக்கில் ஒரு பூவரசு மரம் என்னோடய தோட்டத்தில் குட்டியாக வளர்ந்து வந்துச்சு. ஒரு 6-7 இலை தான் இருக்கும். அது வளர்ந்துட்டு இருந்த இடம் அது பெருசாக மரமாக வளர்கிறதுக்கு போதுமான இடமா இல்லாமல் இருந்துச்சு. அதை பெரிய ஒரு பாட்டில் அதை ரீப்ளான்ட் பண்ணிட்டேன். ரீப்ளான்ட் பண்ணி ஒரு 2 வீக்ஸ் ஆச்சுது. 2 வீக்ஸில் அடித்த வெயிலில் இருந்த 6-7 இலையில் ஒரு இலையை தவிர மீதி எல்லா இலையுமே கொட்டி போயிட்டு, அது வேர் பிடிச்சதா பிடிக்கலையா எதுவுமே தெரியல. இருந்த இலையில் ஒரு இலையை தவிர வேறு எல்லாமே கொட்டி போயிட்டு. ஆனாலும் நான் கண்டினியூஸாக தண்ணி விட்டுட்டே வந்துட்டுருந்தேன். திடீர்னு பார்க்கும்போது ஒரு 4th வீக் கிட்டத்தட்ட ஜூன் எண்டில் என்ன ஆச்சுது அப்படின்னா, அதுலேருந்து புதுசாக ஒரு குட்டி இலை வர ஆரம்பிச்சிது. எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. அப்புறம் அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் நான் ஒரு விஷயத்தை அதுலேருந்து கற்றுக்கிட்டேன். அதை நான் ரீப்ளான்ட் பண்ணும்போது அதோடய ரூட்ஸ் எல்லாம் ஒரு மரத்துக்கு தேவையான ரொம்ப ஹார்டான ரூட்ஸாக டெவலப் ஆகாமல் ரொம்ப குட்டி குட்டி ரூட்ஸாக ரொம்ப ஈஸியாக ஹேண்டில் பண்ணுற அளவுக்கான ரூட்ஸாக அது டெவலப் ஆகிருந்தது. இதுலேருந்து நான் என்ன கற்றுக்கிட்டேன்னா, நம்ம பிள்ளைங்களை கரெக்டான ஸ்டேஜில் கரெக்டான பாதையில் நம்ம வேர்விட செஞ்சோம் அப்படின்னா ஒரு நல்ல மரமாக இந்த சமூகத்தில் அவங்க வளர்ந்து வருவாங்க. இன் ஷார்ட் இதுலேருந்து நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, எவ்வளோ சின்ன வயசில் அவங்கள நல்ல விஷயங்களில் வேரூன்ற பண்ணுறோமோ அவங்க வளர்ந்து வரும்போது நமக்குமே அவங்கள ஹேண்டில் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். மொபைலு ஃபோனுன்றதெல்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம பிள்ளைங்க கூட கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். நல்ல விஷயங்களை நம்ம சொல்லி கொடுப்போம். இந்த வீடியோ பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.